பால் ஆகஸ்டின் பிரதர் வந்து ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் இந்த வாரமும் அவரால் வர முடியல. ஆனால் கர்த்தர் சுத்தமாக பிற்பாடு இருக்கக்கூடிய எல்லா அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளில் எல்லாம் அவர் எடுப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கு அவர் வர முடியாதனால நான் இங்கே ஒரு அதே அப்போஸ்தல நடவடிக்கைகளிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏனென்றால் ஏதோ ஒரு உதவி செய்தி கூட கொடுக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் உங்களை வந்து இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஸ்பிரிட்லேயே உங்களை வைக்க வேண்டும். ஏன்னா அது தொடர்ந்து நம்ம 2-3 மாதங்களாக படித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 2 மாதங்களுக்கு அது செல்லும். ஆகையால் அதே ஸ்பிரிட்ல உங்களை வைக்க வேண்டும் என்கிற விருப்பத்தினாலே இந்த புத்தகத்திலிருந்து தியானிக்கலாம் என்று நான் வாஞ்சித்தேன். இப்பொழுதும் இன்றைக்கு நம்ம செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:8. அதில் நம்ம எப்படி வாசிக்கிறோம்னா, அப்போஸ்தல நடவடிக்கை 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இந்த ஒரே ஒரு வசனம், ஒற்றை வசனம் தான் நம்ம ஏற்கனவே சிந்திச்சது போல அந்த ஒட்டுமொத்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தையும் இது வந்து கட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சமும் இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில் தான் அது நடைபெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய ஊழிய காலத்தின் நாட்களில் நான் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். கட்டுவேன் என்று அவர் சொன்னார். ஆனால் எப்பொழுது உண்மையிலே கட்ட ஆரம்பிச்சான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அந்த பெந்தெக்கோஸ்து நாட்கள் நாளில் வரும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அங்கே எல்லார் மேலேயும் ஒரு அக்கினி பிரிந்திருக்கிற நாவுகள் போல உட்கார்ந்து அந்த பெருத்த காற்று அடித்தது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அங்கே வந்து திருச்சபை உருவானத அந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ நான் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த காரியம் எங்கே நிறைவேறும் என்றால், பெந்தெக்கோஸ்து நாளிலே அங்கே 120 சீஷர்கள் அங்கே கூடியிருக்கும் பொழுது அந்த இடத்திலே அங்கே ஆரம்பமானது, அது கட்ட ஆரம்பிக்கப்பட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிதான் நான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சபை கட்டுதலினுடைய திருப்பணியில் முதல் கல்லை எடுத்து அங்கே வைக்கப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். அது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு வரைக்கும் அது கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை கட்டிக்கொண்டே இருக்கிறார். அது எப்பொழுது முடியும் என்று நமக்கு தெரியாது. ஏனென்றால் அது வந்து இயேசு கிறிஸ்து வருகையின் பொழுது இந்த சபை ஒருவேளை ஒரு கடைசி ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு அல்லது ஒரு கடைசி ஜீவக்கல் அதில் வைக்கப்பட்டு முடியும் பொழுது, ஒரு பரிபூரணமாக ஆகும் பொழுது இயேசு கிறிஸ்து வருகை இருக்கும். அப்பொழுது வருகை இருக்கும் பொழுது நான் சொல்லும் பொழுது ராப்சர், அதாவது ரகசிய வருகை வந்து சபையை எடுத்துக்கொள்ளுவார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது வரைக்கும் இந்த சபை வந்து கட்டப்பட்டே வருகிறது. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த சபை கட்டப்பட்டு வருகிறது. ஆதி திருச்சபை அங்கே கட்டப்பட்டது. அந்த அந்த புத்தகத்தில் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தை முழுவதும் படிக்கும் பொழுது உண்மையிலேயே நம்ம திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அல்லது ஒரு நபர் யார் என்று நமக்கு ஒரு கேள்வி எழும்பும் என்றால், யோசித்து பாருங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தை முழுவதுமாக படிக்கிறோம். 1வது அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம படிக்கிறோம். கடைசியில் வந்து ஒரு சடன் எண்டாக இருக்குது. அதாவது ஒரு ப்ராப்பர் எண்டிங் இல்லாமல் இருக்கிறத ஒரு அன்எண்டிங்காக இருக்க முடிகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த புத்தகத்தில் ஆரம்பத்திலிருந்து அந்த பேதுரு, பவுல் அப்போஸ்தலர் இவங்களுடைய காரியங்கள் எல்லாம் அந்த புத்தகத்தில் படிக்கும் பொழுது நம்ம பார்க்கும் பொழுது திரைக்கு பின்னால் செயல்படக்கூடிய ஒரு நபர் அல்லது ஒரு கதாபாத்திரம் என்ன என்று நாம் கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏனென்றால் ஆண்டவர் இருக்கும் பொழுது அவர் நான் என் சபையை கட்டுவேன்னு சொன்னார். சீஷர்களுக்கு எல்லா காரியங்களையும் சொல்லிவிட்டு சென்றார். அவர் பரமேறி சென்றதுக்கு அப்புறம் இந்த பெந்தெக்கோஸ்து நாளில் இந்த சபை உருவானதை நம்ம பார்க்கிறோம். இது கட்டப்பட்டு வருகிறது. ஆனால் திரைக்கு பின்னால் செயல்படக்கூடிய ஒரு நபர் யார் என்று நாம் கேட்கும் பொழுது ஒரு வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அது விளங்கும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20:28 அநேக வசனங்கள் இருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20:28 அதில் நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணுங்க. பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஃப்ரேஸை நீங்க ஸ்பெசிஃபிக்கா அண்டர்லைன் பண்ணி நீங்க பார்க்கும் பொழுது, அது தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சபையை சம்பாதித்து கொண்டார். அந்த சபையை மேய்ப்பதற்கு யாரு கண்காணிகளை வைக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி கண்காணிகளை வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் கண்காணிகளை ஏற்படுத்துகிறார் சபையை மேய்ப்பதற்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் இங்க என்ன பண்றாருன்னா, அந்த சபையில உள்ள கண்காணிகளை ஏற்படுத்துறது, மூப்பர்களை ஏற்படுத்துவது அல்லது சபையை நடத்துவது, இது வந்து ஒரு விஷயத்துல இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இன்னும் பல விஷயம் கிட்டத்தட்ட ஒரு
5 வசனங்கள் நாம் நோட் பண்ணி பார்த்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மட்டும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து 55 இடத்துல வசனத்திலே நம்ம பார்க்க முடியும். எல்லாத்தையும் எக்ஸாஸ்டடா நான் நோட் பண்ணியும் வச்சிருக்கிறேன். ஒருவேளை அதுக்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க நோட் பண்ணி கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 99.9% வந்து 55 வசனத்துல இருக்கிறது நான் வந்து உறுதிப்படுத்திக் கொண்டேன். இல்ல பரிசுத்த ஆவியானவர் பற்றி போடப்பட்டிருக்கு. அதுல வந்து அநேக இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இந்த சபை கட்டுமான அதாவது திருச்சபை அந்த கட்டுமான பணியிலே அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை பல விதத்திலே நம்ம பார்க்க முடியும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 5, 6 குறிப்புகளாக நான் வைத்திருக்கிறேன். எப்படி அவருடைய செயல்பாடு இருக்கிறது என்பதை குறித்து. அதான் நான் ஒரு கொஸ்டின் கேட்டோம் இல்லையா? இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல படிக்கும் பொழுது திரைக்கு பின்னால் செயல்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அதாவது ஒரு உன்னதமான ஒரு ஊழியராக அங்கே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தேவ ஊழியர், அதாவது உன்னத கண்காணியானவர். நம்ம சபையில பார்க்கிறோம், எல்டர்ஸ், டீக்கன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அதற்கு பின்பாக இந்த ஒட்டுமொத்த சபையும் கட்டி எழுப்பப்பட்டு வருகிறது. அதாவது சர்வ சங்கமமாகிய சபை, த யுனிவர்சல் சர்ச், இது வந்து கட்டப்பட்டே வருகிறது. அந்த சபையினுடைய ஒரு ஊழியர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லா ஊழியர்களும் அல்லது மூப்பர்களும் எல்லாம் இயங்குகிறத பார்க்குறோம். அவருடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லா செயல்பாடுகளும் சபையினுடைய செயல்பாடுகளும் நடக்கிறத நம்ம பார்க்க முடியாது. நீங்கள் உன்னிப்பாக எல்லா வசனங்களையும் நீங்கள் எடுத்து கோர்த்து பார்த்துருந்தீங்கன்னா அது தெரியும். நான் ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா எல்லா வசனங்களையும் நம்ம தியானிச்சோம்னா நமக்கு நேரம் பத்தாது. கிட்டத்தட்ட ஒரு 6 செஷன் போட்டால் தான் இந்த எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு விரிவாக நம்ம சிந்திக்க முடியும். ஆனால் இந்த ஒரு 3/4 மணி நேரத்தில் நம்ம வந்து ஒரு 6 குறிப்புக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறது ஒரு அவுட்லைன் மாதிரி உங்களுக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன். அப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொன்னால் நான் என் சபையை கட்டுவேன் சொன்னவர் கட்டிக்கொண்டு இருக்கிறார். அது இப்போ கட்டிக்கொண்டு இருக்கிறார். அவர் கட்டுவேன் சொன்னவர் இன்றைக்கு கட்டிக்கொண்டு இருக்கிறார். ஆனா அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே யாரை வைத்து கட்டிக்கொண்டிருக்கிறார்னா பரிசுத்த ஆவியானவர் அங்கே அதை செய்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை கட்டிக்கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்ப எல்லாமே இந்த ஒரே ஒரு வசனத்துல வந்து இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு வசனத்துல உள்ள எல்லாமே உள்ளடக்கமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எந்த வசனம்னா இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 வசனத்துல தான் எல்லாமே அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இதனுடைய இந்த இந்த இது வந்து ஒருவேளை வெறும் வாக்குத்தத்தம் மட்டும் கிடையாது. இது வந்து பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே இது வந்து செயல்படுத்துவாருங்கிறத ஏற்கனவே வந்து இயேசு கிறிஸ்து பல இடத்துல வந்து அவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார், அல்லது அவர் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி சொல்லியிருக்கார், ப்ராஃபஸியா சொல்லியிருக்கார். பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் உங்களுக்கு உணர்த்துவார், நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துவார், அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களுடைய வாசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல வந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு இதை குறித்து விளக்கம் கொடுத்ததை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனுடைய நிறைவேறுதலாக தான் இந்த வசனம் 1:8 இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதனுடைய நிறைவேறுதல் அங்கே ஆரம்பிக்கிறது. ஸோ பெந்தெக்கோஸ்து நாளில் ஆரம்பிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராமிஸ் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய ஒரு உள்ளடக்கத்தின் ஒரு சாராம்சமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எது வரைக்கும் இதனுடைய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, ரகசிய வருகை வரைக்கும். ஏன்னா அது வரைக்கும் சபை கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது சபையினுடைய ஏன்னா பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று நம்ம அதிலே வாசிக்கிறோம். ஸோ அதை யாராலும் தடுக்க முடியாது. பூரணமாக கடைசி கல் வைக்கப்படும் வரைக்கும் அந்த சபையை ஆண்டவர் கட்டிக்கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நான் சொன்னது போல இந்த 6 குறிப்பு நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது குறிப்பாக இதே இந்த அப்போஸ்தலர் 1:8 வசனத்திலிருந்து தான் உங்களுக்கு 6 குறிப்பை நான் சொல்ல போறேன். முதல் அந்த குறிப்பு பார்த்தீங்கன்னா த ஹோலி ஸ்பிரிட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் பவர். அதாவது பரிசுத்த ஆவியானவரே தெய்வீக வல்லமையின் ஆதாரமாக இருக்கிறார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1:8 பாருங்க, அந்த ஃப்ரேஸ் என்னன்னா யூ வில் ரிசீவ் பவர். அதாவது யூ வில் ரிசீவ் பவர், நீங்கள் பலன் அடைந்து, அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃப்ரேஸ் இருக்கும், நீங்கள் பலன் அடைந்து அப்படின்னா யூ வில் ரிசீவ் பவர். அப்போ இந்த பவர் அப்படிங்கிற வார்த்தை வந்து கிரேக்க பதம் வந்து டொனாமிஸ் அப்படிங்கிற கிரேக்க பதம். பவர்னா வெறும் ஏதோ ஒரு சக்தியோ ஒரு வல்லமையோ சாதாரண வல்லமையை மட்டும் அது குறிக்கல. அதாவது நீங்க ரோமன் கேத்தலிக் பைபிள்ல போய் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வல்லமை அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப தேவ வல்லமை, அதாவது மனுஷ வல்லமை இருக்குது, உலக வல்லமை இருக்குது,
நம்ம அந்த உலக ஞானம் இருக்குது. அப்படி இல்லாம இதனுடைய வல்லமை பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம சரீர பிரகாரமான ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து இது குறிக்கவே இல்ல. இந்த இடத்துல நீங்கள் பலனடைந்துங்கிற வார்த்தை வந்து ஏதோ நம்முடைய சரீர பலத்தை குறிக்கிறதோ அல்லது நம்முடைய மனுஷ பலத்தை குறிக்கிறதோ நீங்க அறிந்து கொள்ளக்கூடாது. இது வந்து தெய்வீக வல்லமை, அதாவது கடவுளுடைய வல்லமைன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. அதோடைய கிரேக்க பதம் டொனாமிஸ் அப்படிங்கிறது அதை தான் குறிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப இட் இஸ் டிவைன் எனேபிள்மெண்ட். அது நமக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு சக்தி மட்டும் கிடையாது, இது தெய்வீக வல்லமையை குறிக்கிறது. அதனால தான் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். அந்த சீஷர்கள் வந்து 12 சீஷர்களும் அங்க இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுதும், அவர் மரிக்கும் பொழுதும், அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க எப்படி இருந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுடைய வாழ்க்கையில வந்து சேஞ்சஸ் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம், அவங்க பலன் அடைந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையே எப்படி இருந்தது நம்ம பார்க்குறோம். அப்படியே யூ டர்ன் போட்ட மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த வல்லமை அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு இல்ல அப்படின்னா, என்ன இருக்குன்னா, ஒரு ஒரு சின்ன விளக்கு, ஒரு நல்ல அழகான ஒரு லேம்ப் இருக்கு. அந்த பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அது வந்து சுவிட்ச போட்டீங்கன்னா அது எரியாது. ஒருவேளை கரண்ட் குடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி எரியாதோ, அதே போல நமக்கும் அப்போஸ்தலர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டார்கள். அவங்க அவரோடு கூட பழகுனாங்க, அவரோட இருந்தாங்க, அதிகமான அறிவை பெற்றுக்கொண்டார்கள். ஆனா, அது மட்டும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணல, ஒரு ஒரு தைரியமாய் அவருடைய வசனத்தை சொல்லுவதற்கும், சாட்சிகளாக விளங்குவதற்கும் அது போதவில்லை. எதுதான் எங்க வந்து தான் அது கிரியை செய்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் இங்கே வந்து இறங்கி வந்து அவர்களை பலப்படுத்தினதுனால, அங்கதான் அவங்க வந்து அவங்களுடைய பலத்தை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அதை ஹைலைட் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய வசனங்கள் எல்லாம் நான் சொல்லல. ஒவ்வொரு குறிப்புக்கும் 1, 2 வசனத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். இப்ப ஆக்ட்ஸ் 2ல அதாவது அப்போஸ்தலர்கள் 2, 1லேருந்து 4 பார்க்கும் பொழுது, பவர் டு ஸ்பீக் என்ன வல்லமையை பெற்றுக்கொண்டான்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க பேசின அந்த அரபு மொழியோ அல்லது கிரேக்க மொழியோ அல்லது ஒரு சிலருக்கு அந்த பவுல் போல எபிரேய மொழியை பேசுறவங்களோ அவங்க பேசியிருப்பாங்க, தாய்மொழியில பேசியிருப்பாங்க. ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அன்னைக்கு அந்த பெந்தெக்கோஸ்து நாள்ல அவங்க பேசின எல்லா பாஷையை பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள்ன்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை 2, 1லேருந்து 4 வரைக்கும் நம்ம பார்க்க முடியுது. அப்ப பவர் டு ஸ்பீக், அவருக்கு தேவ வல்லமை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்கள் பலனடைந்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த ஃப்ரேஸ்ல அவங்களுக்கு வெவ்வேறு பாஷைகளை பேசக்கூடிய ஒரு வல்லமையை, தேவ வல்லமையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 4:31 பார்க்கும்பொழுது தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள்ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அங்க ஜெபிக்கிறாங்க. சபையில் ஜெபிக்கும் பொழுது அங்க வந்து அங்க பேதுரு வந்து எழுந்து நின்று அங்க தைரியமாய் வசனத்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏற்கனவே மறுதலித்த அல்லது குழப்பமாய் இருந்த அந்த பேதுரு கூட மிக தைரியமாய் இந்த வசனத்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். அதுக்கு ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த காமன் பிரிட்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவ பலத்தை, அதாவது உன்னதத்திலிருந்து வந்த பலத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதனாலதான் அது அவங்க வந்து தைரியமா பேசினாங்கன்னு பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இது எதற்கு இது வல்லமையை கொடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பவர் டு ஃபேஸ் டெத் அல்லது பவர் டு ஃபேஸ் ட்ரையல்ஸ். ஸ்தேவனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7:55 பார்க்கும்பொழுது ஸ்தேவன் ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணி கடைசியில பார்த்தீங்கன்னா அவனை கல்லெறிகிறாங்க. அந்த நேரத்துல கூட அவன் தைரியமாய் அவன் வசனத்தை சொன்னது மட்டும் இல்ல, அவனை நோக்கி கல்லெறிய பார்க்குறாங்க. இருந்தாலும் அவன் வந்து எழுந்து நின்று இயேசுவானவர் அங்கே நிற்கிறதையும் அவருடைய மகிமையை நான் பார்க்கிறேன்னு சொல்லி அவ்வளவு தைரியமாய் சாட்சி சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பவர் டு ஃபேஸ் டெத், இந்த நீங்கள் பலனடைந்து அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸுக்குள்ள, அதாவது ஒரு 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 அப்போஸ்தலன் வந்து அல்லது ஒரு ஊழியன் அல்லது சுவிசேஷகன் அல்லது ஒரு விசுவாசி அங்கே மரிக்கக்கூடிய அல்லது மிகுந்த பாடுகளுக்கு உட்பட்டு நடக்கும் பொழுது கூட அந்த தேவ வல்லமை அவர்களை தாங்குகிறதை நம்ம பார்க்கிறோம். அதற்குள்ள போகும்பொழுது அவங்க வந்து பயந்து பின்வாங்கல. இல்ல ஒருவேளை ஸ்தேவா நினைச்சிருந்தா பயந்து ஓடி இருக்கலாம், அந்த அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே ஓடி இருக்கலாம், தப்பிச்சிருக்கலாம். ஆனா அதை ஃபேஸ் பண்றதுக்குரிய வல்லமையை யார் கொடுக்குறான்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் அங்க கொடுக்குறாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் பலனடைந்து அப்படிங்கிறதுல பார்க்கும்பொழுது இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, நம்ம பார்க்க முடியும். ஆனா நமக்கு இந்த குறிப்புக்கு நான் இது மட்டும் தான் வச்சிருக்கிறேன் நானு. அப்ப நீங்கள் பலனடைந்து யூ வில் ரிசீவ் பவர் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல இருக்க நம்ம பார்க்கும் பொழுது, அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினாங்க. தேவ வசனத்தை தைரியமா சொன்னாங்க. பாடுகளை தைரியமாய் சந்தித்தார்கள் சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு எடுத்த உடனே இந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வந்து இப்ப அப்போஸ்தலர் 1:8 வந்து திடீர்னு கொண்டு வந்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வந்து நிறுத்தல இயேசு கிறிஸ்து. அவர் வந்து பல இடத்துல வந்து அவரை குறித்து வாக்குத்தத்தங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பார்த்தீங்கன்னா, லூக்கா 4:18 வாசிக்கிறோம்.
த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் இஸ் அபான் மீ, அதாவது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறான்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அவருடைய ஊழியம் தொடங்கின உடனே கர்த்தருடைய ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்ததை பார்க்குறோம். அதை ஃபர்ஸ்ட் ஆவியானவர் குறித்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து நேரடியாகவே பல விஷயங்களை பேசியிருக்கார். பல நேரங்களில் சீஷர்களோடு இடைப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். யோவான் 6:63 கூட பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் ஆவியானவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார், த ஸ்பிரிட் கிவ்ஸ் லைஃப் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் மத்தேயு 12:22 பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மத்தேயு 12:28 பை தி ஸ்பிரிட் ஆஃப் காட் ஐ கேஸ்ட் அவுட் டீமன்ஸ், அதாவது டீமன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஆவியானவர்களே நான் பிசாசுகளை துரத்துக்கிறேன்னு சொல்லி அங்கே சொல்றாரு. ஆனால் அவங்க இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பெயல் சபையின் ஆவினாலே நீ பிசாசுகளை துரத்துக்கிறான்னு சொல்லி அங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் எப்படி டிஃபன் பண்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவரை நான் செய்கிறேன்னு சொல்லி அங்கே சொல்றதை பார்க்க முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவருங்கிறது ஏதோ சடனாக அந்த 1:8 மட்டும் வந்தவர் கிடையாது. அதுக்கு முன்னாடியே அங்கே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அநேக இடங்களில் அவரை பற்றி கோட் பண்ணதை நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் அதாரிட்டி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சீஷர்கள்லாம் வந்து ஆண்டவர் உயிர்த்தெழுந்து பரமேற போறாரு, அங்கே வந்து சொல்றாங்க, கேட்குறாங்க, ஆண்டவரே இக்காலத்தில் இந்த ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுப்பீர், இப்பயாவது இந்த அவங்க வந்து இதுவரைக்கும் ஆண்டவர் அவரோட 3 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்காரு, அவர் மறிச்சிருக்காரு, அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. உயிர்த்தெழுந்தும் அவங்க 40 நாள் அவரோடு கூட இருந்திருக்கிறாரு. இருந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு பலம், ஒரு ஸ்ட்ரென்த் அல்லது வல்லமை என்னன்னு தெரியல. அவங்க வந்து இந்த ராஜ்யத்தை இந்த காலத்திலேயே அந்த ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுப்பீர் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த ராஜ்யத்தை நோக்கி போனதை நம்ம பார்க்குறோம். ஆனா உண்மையான பலம் என்ன அப்படின்னா, பவர் இஸ் உண்மை ட்ரூ பவர் இஸ் ஸ்பிரிச்சுவல் எனேபிள்மெண்ட் டு லிவ் அண்ட் சர்வ் லைக் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வதற்கும் அவரை போல வாழ்க்கை வாழ்வதற்கு அவரை போல மாறுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு தேவ வல்லமை தான் என்னது இந்த பலன். அதான் நீங்கள் பலன் அடைந்து சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது அவங்க இந்த பலத்தை பற்றி தான் வேதம் அங்கே பேசுகிறது. அது யார் கொடுக்குறாருன்னா, த பரிசுத்த ஆவியானவர். அதை தான் நான் உங்களுக்கு தலைப்பு சொன்னேன், த ஹோலி ஸ்பிரிட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் பவர். அதாவது தேவ வல்லமைக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப நம்ம வந்து இந்த சிந்தனைக்கு இந்த செஷனுக்கு வந்து ஒரு தலைப்பு நான் வச்சிருந்தேன். என்ன தலைப்பு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோரிங் தி ரோல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இன் தி புக் ஆஃப் ஆக்ட்ஸ், அல்லது த ரோல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இன் தி புக் ஆஃப் ஆக்ட்ஸ். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய பங்கை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்தல். அப்ப முதலாவது பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் தி சோர்ஸ் ஆஃப் பவர், அதாவது தேவ வல்லமையினுடைய ஆதாரமாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல அடுத்த குறிப்புக்கு நம்ம போவோம். இப்ப பவர் மட்டும், அதாவது இந்த தேவ வல்லமை மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் இனஃப். பவர் மஸ்ட் பி இனிஷியேட்டட் பை காட். அதாவது தேவன் தான் அதை கொடுக்கணும். தேவ வல்லமைன்னு சொல்லி நம்ம அதில் பார்க்கறது மட்டும் இல்லை, அதை கொடுக்கறதும் யார் தான், தேவன் தான் கொடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த அதே அந்த 1:8 பார்க்கும் பொழுது, when the holy spirit has come upon you, அதாவது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, அப்போ வரணும் நமக்கு வந்து பலனடைந்து அப்படிங்கிறதுக்கு ஒரு அடுத்த ஆதாரம் நம்ம பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வரும் பொழுது தான் அதை வந்து அந்த பலம் அடைய முடியும். அப்போ பரிசுத்த ஆவியை பற்றி நம்ம பேசினாலோ, அங்கே இன்னொருத்தங்களுக்கு பரிசுத்த ஆவி வந்துட்டாலோ, அதை நம்ம பேசுறதுனால நமக்கு ஒன்றும் பலம் வந்துடாது. பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும் பொழுது, அதான் சொல்றது, when the holy spirit has come upon you. அதே நேரத்தில் அது மட்டும் இல்லை, இது முக்கியமாக நீங்கள் இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது when the holy spirit has come upon you, அதாவது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, அந்த வார்த்தையை பாருங்க, வரும் பொழுது. அந்த இடத்துல ஒருவேளை இப்படி நம்ம போட்டு பார்த்தா எப்படி இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்தால் அப்படின்னு சொல்லி போட்டா அது என்னன்னா, அவர் வந்தாலும் வருவார், வராட்டாலும் போவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் வருவார், வரும் பொழுது அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை பார்க்கிறோம். அப்ப when the holy spirit has come upon you, அது வந்து நாட் if the holy spirit has come upon you அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது. அப்ப அவர் வருவார் வரமாட்டாருங்கிறது இல்லை, வரும் பொழுது அப்படின்னா நிச்சயமாய் வருவார். அவர் குறிப்பிட்ட காலத்திலே அவங்க காத்திருக்கும் பொழுது அவர் வந்தார். ஸோ அப்போ வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அவருடைய அந்த ப்ராஃபஸி வந்து அங்கே நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவரே திருச்சபையின் ஊழியத்தை தொடங்குகிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல குறிப்பை நம்ம பார்க்கும் பொழுது, த ஹோலி ஸ்பிரிட் இஸ் தி இனிஷியேட்டர் ஆஃப் தி மிஷன். அப்போ அவர் வந்துட்டார், வர்றார். அவர் வந்து வந்தால் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கல, வரும் பொழுது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உண்மையிலே வந்தார். அவங்க காத்திருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் காத்திருந்தாங்க. பெந்தேகோஸ்து நாள்ல இயேசுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உண்மையிலே வந்தார். அப்ப அவர் வந்தாதான் இவங்க பலன் அடைய முடியும். அப்ப இந்த தேவனுடைய வல்லமை அவங்க பெறணும்னா பரிசுத்த ஆவியானவர் வரணும். அப்ப அவர் வந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். த ஹோலி ஸ்பிரிட் இஸ் தி இனிஷியேட்டர் ஆஃப் தி மிஷன். அப்ப என்னன்னா,
இந்த சபை கட்டுமான பணி, அதாவது நான் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, அந்த சபையை கட்டக்கூடிய அந்த தேவாலய பணியிலே அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆவியானவர் தான் என்ன பண்றாருன்னா, அவர் இனிஷியேட் பண்றாரு இந்த மிஷனை ஃபர்ஸ்ட். ஏன்னா அவர் தான் வராரு, இறங்கி வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அதுக்கு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, பெந்தெக்கோஸ்து நாளுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பெந்தெக்கோஸ்து நாளுக்கு பின்னாடி அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சாட்சிகளாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். எதற்கு அப்புறம்னா, இந்த பஸ்தாவியர் வந்ததுக்கு அப்புறம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது 2 வசனங்களை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:37 நம்ம பார்க்கும்பொழுது, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது பேதுரு எழுந்து போதிக்கிறத பார்க்குறோம். அவர் எழுந்து நின்று 11 கூட எழுந்து நின்று அங்கே பேசுகிறார். பேசும்பொழுது பரிசுத்த ஆவியானவரால் அங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அங்கே யூத ஜனங்கள் குத்தப்பட்டார்கள் சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த திருப்பணி இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. 120 பேர் இருந்தாங்க. அங்கே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அதுக்கப்புறம் அந்த திருப்பணி, அந்த சபை கட்டுமான பணி அங்கே ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். முதல்ல என்ன செய்யறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் எல்லாருடைய இருதயங்களை அங்கே குத்துகிறதை பார்க்குறோம். ஹோலி ஸ்பிரிட் கன்விக்ட்ஸ் ஹார்ட்ஸ் ஆஃப் தி ஜூவிஷ் பீப்புள். அந்த யூத ஜனங்கள் எல்லாரும் கேட்ட பொழுது தங்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அடுத்தபடி அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, இப்போ அதே பரிசுத்த ஆவியானவர் புறஜாதிகளை உள்ள, சமாரியர்களை உள்ள கொண்டு வராரு, புறஜாதிகளை உள்ள கொண்டு வராரு. அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்றதை நம்ம பார்க்குறோம். கொர்நேலியோ வீட்டில் அங்கே பேதர் கூட குழப்பத்தில் நிற்கிறத பார்க்குறோம். அந்த துப்பட்டியில எல்லா மிருகங்களும் வர்றதை பார்க்குறோம். அவரை அடித்து புசின்னு சத்தம் கேட்கறத பார்க்குறோம். அவர் அடித்து இல்லை ஆண்டவரே, இதை திருட்டு நான் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன 3 வாட்டி எடுத்துக்கொண்டதை பார்க்குறோம். அப்போ உடனே ஒரு சத்தம் வருது. பரிசுத்த ஆவியானவர் அங்கே பேசுறாரு. நீ ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் நீ புறப்பட்ட அந்த மனுஷரோட புறப்பட்டு போ, நான் தான் அவர்களை நான் தான் அவர்களை உங்களுக்கு உனக்கு அனுப்பினேன்னு சொல்லி அங்கே சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அங்கே அனுப்புகிறார். யாருன்னா, அந்த அந்த ஜனங்களை அனுப்பி பேதுருவை சந்திக்க வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கே பேதுரு உடனே அதுக்கப்புறம் எதுக்கும் சந்தேகப்படாமல் நேராக கொர்நேலியு வீட்டுக்கு போகிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் நமக்கு அங்கே நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, த ஹோலி ஸ்பிரிட் இஸ் தி இனிஷியேட்டர் ஆஃப் தி மிஷன். அந்த வேலையை அதுக்கப்புறம் அந்த சபை கட்டப்படுறத அவர் தொடங்குகிறதை நம்ம பார்க்குறோம். அது ஊழியத்தை, திருச்சபையின் ஊழியத்தை தொடங்குகிறவராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறத பார்க்குறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வ வல்லமையினுடைய சோர்ஸாக அவர் பார்க்குறோம். அந்த ஊழியத்தை தொடங்கக்கூடியவராக அவர் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலையும் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. யோவான் 14:17 சொல்லியிருக்காரு, he dwells with you and will be in you. அதாவது உங்களோடு வாசமாயிருப்பார், உங்களுக்குள்ளே வாசமாயிருப்பார், உங்களுக்குள்ளே இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெறுவீர்கள் சொல்லி பார்க்குறோம். அப்புறம் உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலத்தை தரித்துக் கொள்வீர்கள் சொல்லி லூக்கால பார்க்குறோம். இப்படி பார்த்தீங்கன்னா, ப்ராக்ரஸிவா அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினுடைய வருகையை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறத பார்க்குறோம். அப்ப அவர் சொன்னபடியே அங்கே வந்தார். அங்கே அந்த திருச்சபையினுடைய பணியை, அந்த ஊழியத்தை தொடங்குகிறவராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ த இனிஷியேட்டர் ஆஃப் தி மிஷன், பரிசுத்த ஆவியானவர் இந்த ஊழியத்தை தொடங்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் வேலையை செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் அதை யோசிப்போம். ஆனா முதல்ல பரிசுத்த இயேசு கிறிஸ்து எல்லாமே ப்ரெடிக்ஷன் பண்ணி சொல்றாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் பின்னாடி அது அந்த வார்த்தையின்படியே நிறைவேறுகிறதை நம்ம பார்க்க முடியுது. அதனால நம்ம பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது இப்பொழுது நமக்கும் அந்த நம்ம இந்த ஊழியப்படியில் இருக்கக்கூடிய நமக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்போ நமக்கு எப்படிப்பட்ட வல்லமை இருக்குங்கிறத நம்ம உணர்ந்தோம்னா, இந்த திருச்சபையினுடைய அந்த பணியை தொடர்ந்து நம்மளும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 3வது குறிப்பாக, த ஹோலி ஸ்பிரிட் இஸ் தி எம்பவரர் ஆஃப் விட்னஸ். அதாவது அதே அந்த 1:8 வசனத்துல நம்ம பார்க்கும்பொழுது, யூ வில் பி மை விட்னஸ், அதாவது எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படிங்கிற ஃப்ரேஸ் நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 1:8 யூ வில் பி மை விட்னஸ். அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரே சாட்சி, அதாவது சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு வல்லமையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்ப பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்தது அவருடைய இன்டெவல்னஸ், அதாவது உள்ள நமக்கு ஜென்ரலா எல்லாருக்கும் ஒரு பலத்தை கொடுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வல்லமையை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்காக ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குரிய வல்லமை. அந்த வல்லமை எல்லாருக்கும் பரிசுத்த உள்ள வந்தாலே ஒரு வல்லமை. அதாவது ஒரு ரட்சிக்கப்படாதான் ஒரு ரட்சிக்கப்பட்டா என்ன வித்தியாசம் இருக்கும்? ஒரு தெய்வ வல்லமை நம்முடைய உள்ளத்துல இருக்குது. ஆனா நம்ம பயன்படுத்துறோமா இல்லையாங்கிறது நம்முடைய கையில இருக்குது. ஆனா பரிசுத்த ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த இருக்கிறாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
எல்லாருக்குமே ஒரு தேவ வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து 1:8 சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரே சாட்சிக்கு வல்லமை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா, அதுக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் தான் அத கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். பாத்தீங்கன்னா, ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அப்போஸ்தலர்கள் 2:14 பார்க்கும்பொழுது, பேதுரு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஜனத்தின் மூப்பர்கள் மத்தியிலையும் அல்லது அந்த அதிகாரிகள் மத்தியிலும் தைரியமா எழுந்து நின்று வசனத்தை அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பேதுரு வந்து இன்னும் அதிகாரிகள் அடுத்த 4வது அதிகாரத்தில் வரும்பொழுது இன்னும் அதிகமான அந்த பிரதான ஆசிரியர்கள் எல்லாரும் முன்னாடி நின்று அங்கே வசனத்தை போதிக்கிறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 6:10 பார்க்கும்பொழுது ஸ்தேவானுடைய ஞானத்தை அவங்க பார்க்குறாங்க. இவனுடைய ஞானத்துக்கு யாரும் ஒருவராலும் எதிர்த்து நிற்க கூடாமல் போயிட்டுன்னு சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். அப்ப அவனுடைய பேச்சு எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த அளவுக்கு அவனுக்கு வல்லமையை கொடுத்து அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை விளங்க செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அது மட்டும் இல்ல, பவுல் அவர் வந்து அந்த ரட்சிக்கப்பட்டு அங்கே தமஸ்குல அனனியா மூலம் அங்க பரிசுத்த பெற்ற உடனே சடனா அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கிக்க தொடங்கினார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த வல்லமையெல்லாம் வந்து இந்த திருப்பணி ஆரம்பிக்க அந்த கட்டப்படுறதுல பார்த்தீங்கன்னா, அதுல வந்து பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை வந்து அவன் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய சாட்சிகளா இருக்கிறதுக்கு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் சாதாரண ஒரு வாழ்க்கை மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சிகளாக விளங்குறதுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை மிகவும் அவசியம். அதைத்தான் இங்க வந்து இவங்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அந்த வல்லமையை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா சாதாரணமா ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஒரு சாதாரணமா நார்மலா இருக்க பார்ப்போம். ஆனா கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைங்கிறது, அது ஒரு டிசைபிளா இருக்குங்கிறது ஒரு வித்தியாசமானது. அப்ப அதுக்கு வந்து பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்பப்படுதல் நிச்சயமா அவசியம். அப்ப முதல்ல நான் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரும் பொழுது ஒரு முதல்ல சொல்லும் பார்த்தீங்களா, த சோர்ஸ் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லி. அது வந்து அந்த நீங்கள் பலனடைந்துங்கிற அந்த பிரைஸையும் இதையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அது வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இன்பில்ட்டா நமக்கு உள்ள வந்துட்டார். வந்த உடனே நமக்கு ஒரு பலன் நிச்சயமா கிடைக்குது. அது உன்னதத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு தேவ வல்லமை. ஆனா அந்த வல்லமை மட்டும் இல்ல, இப்ப வந்து பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுறதுன்னா, அவருடைய ஆளுகைக்கு நம்மளை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நம்ம தைரியமாய் நிக்க முடியும். எந்த இடத்துலயும் சாட்சி பகர முடியும். அவங்க வந்து எப்படிப்பட்ட அதிகாரிகள் முன்னாடியும் சரி, இங்க பவுல் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய அந்த பெஸ்து மற்ற எல்லார் முன்னாடியும் போய் நிக்கிறத அவரு அதிபதிகள் முன்னாடிலாம் நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு சாதாரண மனுஷங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய மனுஷங்க வரைக்கும், பெரிய பெரிய அதிகாரிகள் முன்னாடி வரைக்கும் போய் நிக்கிறதுக்குரிய அந்த தைரியத்தையும், அந்த வல்லமையும் பரிசுத்த ஆவியானவர் இங்கே கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால பிரியமானவர்களே, அதாவது இந்த விசுவாசிகள் மூலமாக தான் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாக அங்கே விளங்க பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். அததான் நம்ம அங்க பார்க்கிறோம். எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அப்ப வந்து வெறும் சாதாரண ஒரு வாழ்க்கை மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளா இருப்பேன். எனக்கு சாட்சிகள்னா அது வந்து இயேசு கிறிஸ்து அதை சொல்றாரு. அப்ப எனக்கு சாட்சிகள்னா த விட்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளா இருக்கிறது. அது ஏதோ நம்முடைய உலக ஞானத்திலையும் நம்முடைய அறிவுனாலையும் நிச்சயமா முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அல்லது அவருடைய நிரப்பப்படுதல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வல்லமை என்னன்னு அவருடைய நிரப்பப்படுதல் இருந்தா மட்டுமே நம்ம வந்து அவருக்கு சாட்சிகளாக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம சாட்சிகளா இருக்க முடியும். அதையும் நமக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய சிந்தைகள், நம்முடைய பேச்சு, நம்ம செயல் எல்லாமே வேதத்தின் அடிப்படையில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, நிச்சயமாவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த தேவ வல்லமையை நமக்கு கொடுக்கிறார். நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சிகளாக யார் முன்னாடி நிறுத்தக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்குது. அதை நம்ம செய்யறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அங்க ஆதி திருச்சபையில பேதுரு, ஸ்தேவான், அப்போஸ்தலர் பவுல், இப்படி பல நபர்களை நம்ம பார்க்கிறோம். அங்க வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நின்னாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை அந்த இடத்துல அந்த பிரைஸ்க்கு அதை தான் நம்ம பார்க்கிறோம். இதை வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம சாட்சிகளாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த விட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல மட்டும் இருந்தா போதும். சாட்சிகள்னு சொல்லி அவர் வந்து ஒரு இடத்துல ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் அதை வந்து அடக்கி வைக்கல. சொல்லல. இந்த இடத்துல மட்டும் சாட்சிகளா இருங்கன்னு சொல்லி இயேசு சொல்லல. அவர் சொல்லும் பொழுது கடைசியில அதே 1:8 சொல்றாரு. எருசலேமிலும், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இந்த இடத்துல நீங்க வந்து எருசலேமிலும், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் அப்படிங்கிற ஃப்ரேஸை நீங்க அண்டர்லைன் பண்ணணும் இந்த இடத்துல. இதுதான் அடுத்த குறிப்புக்குரிய தலைப்பா இருக்குது, ஃப்ரேஸா இருக்குது நமக்கு. த ஹோலி ஸ்பிரிட் இஸ் தி டைரக்டர் ஆஃப் காஸ்பல் எக்ஸ்பான்ஷன். அதாவது இந்த சுவிசேஷத்தை வந்து
வெறும் எருசலேமுக்குள்ளேயோ அல்லது ஒரு பர்டிகுலர் இடத்துலயோ வச்சு அதை மட்டும் செயல்படுத்தாம அங்க வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்யறாருன்னா, அந்த எருசலேம்ல இருந்து அடுத்தது சமாரியா போகுது, யூதேயா, கலிலேயா, யூதேயா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூமியின் கடைசி பரியந்தமும் போறதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா அந்த புத்தகங்கள்ல படிக்கும்பொழுது நம்ம பார்த்துட்டே வரோம். முதலாவது எருசலேம்ல பார்த்தோம், அதுக்கப்புறம் சமாரியா, பிலிப்பு வந்து சமாரியாவுக்கு போனதை பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த கந்தாகே மந்திரி போனதை பார்க்கிறோம். ஆனா கந்தாகி மந்திரி வந்து எத்தியோப்பிய நாட்டுக்காரரு. ஆனா அங்க இருக்கிறது ஒருவேளை அந்த அந்த ஏரியாக்குள்ள இருக்கிறதுனால ஒருவேளை அங்க அவருக்கு சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம புறஜாதிகள் குர்நேலி விட்டு பார்க்குறோம், புறஜாதிகள் பார்க்குறோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பவுலினுடைய ஊழியம் ஆரம்பிக்குது. ஸோ பவுலினுடைய ஊழியம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்தியோகியில இருந்து ஆரம்பிச்சு அங்க அந்த பர்னபாவும் பவுலும் சேர்ந்து அதுக்கப்புறம் மற்ற பட்டணங்களுக்கெல்லாம் விரிவடைகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்றாருன்னா, சுவிசேஷ விரிவாக்கத்தின் ஒரு இயக்குனராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை எதுக்கு பண்றாருன்னா, அதை வந்து அங்க வந்து ஒரே இடத்துல எல்லாம் இல்லாம அங்க வந்து அதுக்கு சில சம்பவங்களை அங்க உருவாக்குறத நம்ம பார்க்குறோம். அங்க வந்து உபத்திரவங்கள் உருவாகிறது, இதெல்லாம் எல்லாம் எதுக்குன்னா ஒரு டூல்ஸ் தான். அவங்கள வந்து ஒரே இடத்துல நிறுத்தாம, அவங்கள வந்து சுவிசேஷத்தை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் விரிவாக்கம் பண்றதுக்காக பரிசுத்த ஆவியானவர் அதை சில காரியங்களை செய்யறத பார்க்குறோம். அதுக்கு வந்து நிறைய டைரக்ஷன்ஸ் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கறத பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, பிலிப்பு வந்து அந்த பிலிப்பு நீ வந்து வனாந்தரம் மார்க்கமாய் போ அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பை கொண்டு போய் விட்டார்ன்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரே செய்யறதை நம்ம பார்க்குறோம். அப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூட் மேப் அந்த 1:8 பார்க்கும்பொழுது எருசலேம், யூதேயா, சமாரியா அந்த எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த், இது எல்லாத்துக்கும் வந்து சுவிசேஷம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த அவர் செயல்படுகிறதை நம்ம பார்க்குறோம். அவர் வந்து டைரக்ஷன் கொடுக்கறது, அவங்களுக்கு சில சம்பவங்களை நடத்துறது, சில காரியங்களை அவருக்கு கொடுக்கறது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் செய்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தி ஹோலி ஸ்பிரிட் இஸ் தி டைரக்டர் ஆஃப் காஸ்பல் எக்ஸ்பான்ஷன். இந்த சுவிசேஷத்தின் விரிவாக்கத்துக்காக அவர் ஒரு இயக்குனரை போல, ஒரு ஆர்கனைசரை போல, அவர் ஒரு கண்காணியை போல, ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டர் போல அவர் செயல்படுகிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். நம்ம ஏதோ அவங்க வந்து இப்ப எல்லாருமே எருசலேம்ல வந்து வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க, சுவிசேஷம் சொன்னாங்க, சில கஷ்டங்கள் வந்தது, அதையும் சகிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ஆலோசனை சங்கத்து முன்னாடி அடிக்கப்படுறாங்க, அதெல்லாம் சந்தோஷப்பட்டு திருப்பி வெளியே வராங்க, திருப்பி இயேசு கிறிஸ்துவை அவங்க அறிவிக்கிறாங்க, இப்படி பல எல்லாம் செஞ்சுட்டே வர்றாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு சடனா பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்தேவான் கொலை செய்யப்படுறதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் பின்னாடி யாக்கோபு கொலை செய்யப்படுறத, சின்ன யாக்கோபு கொலை செய்யப்படுறதை பார்க்குறோம். இந்த சம்பவங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அடுத்து நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அவர் வந்து அவருடைய சுவிசேஷத்தை அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அடுத்த அந்த வசனத்தினுடைய நிறைவேறுதலுக்காக பூமியின் கடைசி பரியந்தம் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும்னா இவங்க வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அதனால அவங்க வந்து பாபேல் கோபுரத்தை எப்படி ஆண்டவர் அங்கே எடுத்து அங்கே பாஷைகளை தாறுமாறு ஆக்கினாரோ அதே போல இவங்களையும் சில சம்பவங்கள் மூலமாக ஒரு சில இடத்துல பிலிப்பிடம் சொல்றாரு, நீ சமாரியாவுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அங்க அங்க டைரக்ஷன் வார்த்தை மூலம் சொல்றாரு. சில இடத்துல ஒரு சம்பவங்களை நிகழ்த்தி அவங்க எல்லாம் சிதறடிக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். சிதறடிக்கப்பட்டு அங்கே போன இடத்துல அவங்க எங்கும் சுற்றி தெரிந்து பிரசங்கித்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த சம்பவங்கள்லாம் அனுமதிக்கிறதெல்லாம் அங்க ஆண்டவர் அனுமதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆவியானவர் வந்து அந்த சுவிசேஷத்தின் விரிவாக்கத்திற்காக அவர் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் தான் ஒரு இந்த காஸ்பல் எக்ஸ்பான்ஷனுடைய ஒரு டைரக்டரா இருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா the Holy Spirit is the mission director of the church. இந்த சபை கட்டப்பட்டு வருகிறதுனா அது இன்றைக்கும் அவர் தான் செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு பஸ்டானர் வந்து அன்னைக்கு செஞ்சுட்டு சில காரியங்களை செஞ்சுட்டு போயிட்டாரா அப்படின்னா இல்ல. இன்னைக்கு வரைக்கும் அவர் பஸ்டானர் எப்ப நம்ம இந்த உலகத்தை விட்டு வெளியில போவார், பரலோகத்துக்கு போவார்னா என்றைக்கு வந்து சபை முழுவதுமாக கட்டப்பட்டு கடைசி ஜீவக்கள் வைக்கப்படுதோ, கடைசி ஆத்மா அந்த சபையில சர்வ சங்கமாகிய சபையில சேர்க்கப்படுதோ அதுக்கு வரைக்கும் இந்த சபை கட்டப்பட்டு வரும். அது வரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லா ஆலோசனைகளையும் நமக்கு எல்லா காரியங்களையும் சொல்லிக் கொடுத்துட்டே நமக்கு செயல்படுத்தி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த அப்போஸ்தலர் 8:29 பார்க்கும் பொழுது அதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே. பிலிப்பு வந்து அனுப்புறார். 8:29 அவர் பார்த்தீங்கன்னா பிலிப்பு வந்து அங்கே அனுப்புறதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அப்புறம் 10:19 பேதுருவை நோக்கி அங்க பரிசுத்த என்ன சொல்றாரு, நீ ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் நீ புறப்பட்டு போ, நான் தான் அவங்கள உனக்கு அனுப்பி வச்சேன்னு சொல்றாரு. அங்க போய் பேசுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி அப்போஸ்தலர்கள் 13வது அதிகாரத்துல பார்க்கும்போது பவுலையும் பர்னபாவையும் அந்தியோக சபையில அவங்க உபவாசித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பரிசுத்த சொல்றாரு, அவர் வந்து சொல்றாரு,
இந்த பவுலையும் பர்னபாவையும் என்னுடைய ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள்னு சொல்லி அங்கே சொல்றாரு. பிரித்து அவங்க வந்து அப்படியே மிஷனரிகளை அனுப்புறதை நம்ம பார்க்குறோம். அங்கே செலூக்கியாவுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் அங்கே இக்கோனியா, லீஸ்திரா பட்டணங்களுக்குலாம் அந்த தெருபை எல்லாத்துக்கும் போகிறத பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா பஸ்தாவினர் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறத பார்க்குறோம், டைரக்ஷன் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பவுலுக்கும் சொல்றாரு. அப்போ தன்னுடைய 16:6-10 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது பவுலுக்கு வந்து இந்த ஆசியாவுக்கு வந்து நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடை பண்றார். அங்க பண்ண வேண்டாம். அந்த ஒரு சில இடத்துல வந்து நீ இந்த இடத்துல பேச வேண்டாம். ஒரு இடத்துல சொல்லுவார். ஒரு இடத்துல அது என்ன வசனம் தெரியல எனக்கு. அந்த இடத்துல சொல்லுவாரு, நீ இந்த இடத்துல வந்து பிரசங்கிக்க வேண்டாம்னு சொல்லி தடை செய்யணும். பர்சாவினா தடை பண்ணப்பட்டுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஒரு சில இடத்துக்கு போகக்கூடாதுங்கிறதையும் பர்சாவினர் சொல்றாரு. ஒரு சில இடத்துல நீங்க பேசவே கூடாது அப்படிங்கிறதையும் பர்சாவினர் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் ஒட்டுமொத்தமா நீங்க வச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் அங்கே அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அப்போஸ்தலர்கள் பவுலையும் பேதுருவையும் மட்டும்தான் நம்ம வச்சு பார்க்கிறோம். அங்க உள்ள ஜனங்களை வச்சு பார்க்கிறோம். ஆனா இதற்கு பின்னாக, திரைக்கு பின்னாக ஒரு செயல்படக்கூடிய ஒரு நபர், ஒரு கதாபாத்திரம்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். அததான் நம்ம ஒவ்வொரு குறிப்பா நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்ப பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, இது வந்து ஒருவேளை இந்த தி எண்ட்ஸ் ஆஃப் எர்த், அதாவது பூமியின் கடைசி பரியந்தம்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னது வந்து இங்க இங்க சொன்னது அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. எங்க சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 28, 18, 19 பார்த்தீங்கன்னா அங்க வந்து நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இது ஒருவேளை மத்தேயுல மட்டும் தான் இருக்குதா? அப்பதான் முதல் தடவை சொன்னாரான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. எங்க பார்த்தீங்கன்னா நீங்க ஏசாயா 49:6 பார்த்தீங்கன்னா, ஏசாயா 49:6 அதுல பாருங்க. ஏசாயா ஏசாயா 49:6 யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமா இருக்கிறது. இதை விட்டுருங்க. அதுக்கடுத்து பாருங்க, நீ பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்கிறார். அப்ப நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன். இது வந்து மேசியா குறித்ததான ஒரு ப்ராஃபஸி நம்ம பார்க்கிறோம். தீர்க்க தரிசனங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏசாயால வந்து மேசியா குறித்து சொல்லும் பொழுது பூமியின் கடைசி பரியந்தம் என்னுடைய ரட்சிப்பா இருக்கும்படி ஜாதிகளுக்கு உண்மை ஒளியாக வைப்பேன்னு சொல்லி அங்க பிதா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வசனத்தை தான் இயேசு கிறிஸ்து பின்னாடி வந்து அங்க சொல்றாரு. சர்வ சிருஷ்டிக்கும் நீங்க வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்லி அங்க சொல்றதை பார்க்கிறோம். அதே மாதிரிதான் இந்த 1:8 பார்க்கிறோம். எருசலேமிலும் சமாரியாவிலும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பிறந்தம்னு சொல்லி எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இதே இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:47 இந்த நான் ஏசாயா 49:6 வந்து கோட் பண்ணி அங்கே லூக்கா எழுதுறதை நம்ம பார்க்கணும். நீங்க வேணா அப்புறம் போய் படிச்சு பாருங்க. அப்ப பார்த்தீங்கன்னா இந்த பூமியின் கடைசி பரியந்தும் இந்த காஸ்பல் அல்லது இந்த சுவிசேஷம் போகணும் அப்படிங்கிறது ஏதோ அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல தற்செயலா நடந்ததில்லை. இது ஏற்கனவே வந்து இயேசு கிறிஸ்து வந்து இதை குறித்து தெளிவா ஏற்கனவே சொல்லியிருக்கார். உலகத்துக்கு வந்து உலகத்திலே பாவத்தை குறித்தும் உலகத்தின் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் சொல்லி சீஷர்களுக்கு வந்து இயேசு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ அதனுடைய நிறைவேறது தான் இப்ப வந்து அதை உலகம் முழுவதும் அந்த சுவிசேஷம் போறதுக்கு அது ஏதுவாக இருக்குது. அதுக்கு அதை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் இதை செய்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் தான் டைரக்டர் ஆஃப் காஸ்பல் எக்ஸ்பான்ஷன்ங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அப்போ ஒருவேளை பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட்ஸ் புத்தகம் வந்து இந்த ரோம்ல வந்து கடைசியில முடிவடைகிற மாதிரி இருக்கும். ஆனா இதனுடைய இந்த பணி, இந்த திருப்பணி வந்து அது வந்து முடிவடையவே இல்லை. அது வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இதை ஒரு சில வல்லுநர்கள் சொல்றதை பார்க்கும்பொழுது அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் வந்து அப்படியே சடனா அப்படியே ஒரு சரியான ஒரு ப்ராப்பர் எண்டிங் இல்லாமல் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த சபை கட்டுமானம் வந்து இன்னும் முடியலை. அது வந்து அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை இன்னும் முடியலை. அவர் வந்து கடைசி கல் அல்லது கடைசி ஜீவக்கல், கடைசி ஆத்மா வைக்கப்படுற வரைக்கும் அவருடைய வேலை இங்கே இருக்குது. ஸோ அவருடைய திருப்பணியை அங்கே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால அது வந்து போயிட்டு இருக்கு. இன்றைக்கு நாம வந்து அவருடைய சாட்சிகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாக நம்ம இன்னைக்கு இருந்து அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாளைக்கு இன்னும் 50 வருஷம் கழிச்சு 100 வருஷம் இன்னும் சில ஒருவேளை கர்த்தர் வருவதற்கு தாமதமானா இன்னும் அடுத்த கூட்டத்தார் வந்து அந்த வேலையை செய்வாங்க. இதுவரைக்கும் செய்வாங்கன்னா ரகசிய வருகை அதை வந்து வரும் பொழுது நம்முடைய சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் இந்த திருப்பணி தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது அதனால அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் வந்து ப்ராப்பரா இதெல்லாம் எண்ட் பண்ணி முடிகிற மாதிரி இல்லை அப்படிங்கிறத ஒரு சில வல்லுநர்கள் சொல்கிறத நம்ம பார்க்க முடிகிறது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1:8 இருக்கக்கூடிய வசனத்தில் ஒரு 4 ஃப்ரேஸை நம்ம பிரித்து நம்ம 4 காரியங்களை சிந்திச்சதை பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த இந்த திருப்பணி செயல்பாட்டுக்கு நடுவுலேயே இன்னும் 2 விஷயங்களை நமக்கு செய்கிறார். இன்னும் 2 காரியங்களை அவர் செய்கிறார். அதை நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஹோலி ஸ்பிரிட் இஸ் தி சஸ்டைனர் இன் சஃபரிங். இப்போ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா பாடுகள் வருது. பாடுகள் வரும் பொழுது அவரே நம்மளை தாங்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போ வந்து அந்த பேதுருவையும் அந்த யோவானையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பிடிச்சி அடிச்சு ஆலோசனை சங்கத்தில் அடிச்சு வெளியே அனுப்புறாங்க. அவங்க வெளியே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எப்படி வராங்கன்னா சந்தோஷமாக வராங்கன்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, பவுலும் சீலாவையும் தொழுமரத்தில் கட்டி வச்சு அவங்க அடிக்கிறாங்க. அவங்க சந்தோஷமா துதித்து பாடி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவங்க துதித்து பாடுகிறதை பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஹி இஸ் தி சஸ்டைனர் இன் சஃபரிங். அதாவது நம்ம வந்து பாடுகள் அல்லது உபத்திரவங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே தாங்குகிறவராக இருக்கிறான்னு சொல்லி இது ஒரு அடுத்த குறிப்பாக நான் வச்சிருக்கிறேன். ஸோ ஏற்கனவே அந்த 1:8 இருந்த 4 குறிப்புக்கு அப்புறம் இது 5வது குறிப்பு பார்த்தீங்கன்னா, பாடுகள் உபத்திரவங்களில் பரிசுத்த ஆவியானவரே நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். அந்த வேலையும் நம்ம பரிசுத்த ஆவியானவர் இங்கே செய்கிறத நம்ம பார்க்குறோம். அதான் நம்ம பார்க்க ஆக்ட்ஸ் 5:41 பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் அந்த பாடுகளுக்கு உட்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்தேவானுடைய மரணத்தின் போது அவனுடைய பாடுகள் மத்தியிலையும் அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே உதவி செய்கிறத பார்க்குறோம், பலப்படுத்துகிறத பார்க்குறோம். அதே மாதிரி ஜெயிலில் பவுலும் சீலாவும் நான் சொன்னது போல அவங்க அந்த தொழுமரத்தில் கட்டி வைக்கப்படும் பொழுதும் அவங்க அது பாடி துதித்தார்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து சபையை மட்டும் அவர் கட்டி கொண்டு வரவில்லை, அதில் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் எல்லாவற்றையும் அவர் பாதுகாக்கிறார் அல்லது அவர்களை வந்து தாங்குகிறவராகவும் இருக்கிறாங்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. அதே போல பிரியமானவர்களே, அடுத்த கடைசியாக ஒரு 6வது குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, த ஹோலி ஸ்பிரிட் இஸ் தி கார்டியன் ஆஃப் சர்ச் பியூரிட்டி அண்ட் யூனிட்டி. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு பணியை செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்துக்கும் ஒற்றுமைக்கும் பாதுகாவலராக இருக்கிறார். அதாவது ஹி இஸ் தி கார்டியன் ஆஃப் சர்ச் பியூரிட்டி அண்ட் யூனிட்டி. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் வந்து வெறும் ஒரு வல்லமையோ ஒரு பவரோ மட்டும் இல்லை. இது வந்து பரிசுத்தமானவர், நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். ஸோ பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமானவர். ஸோ அதனால அந்த பரிசுத்தத்துக்கு குறைவு வரும் பொழுதோ அதுக்கு பிரச்சனை வரும்பொழுது அதை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த சம்பவங்களை தான் நம்ம வந்து 2 இதில் நம்ம பார்க்க முடியும். அனனியா சப்பிராளுடைய விஷயத்தில் அங்கே வந்து ஆதி திருச்சபையில் வந்து ஒரு பாவம் வந்த பொழுது அங்கே அந்த சபையை சுத்திகரிக்கக்கூடிய செயலில் அவர் ஈடுபட்ட பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எருசலேம் கவுன்சில் அந்த 7 நபர்களை உருவாக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சபையில் வந்து பந்தி விசாரணை வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஒற்றுமையை காற்றுக்கொள்ளணும். ஏன்னா சபை வந்து 3000 பேர் 5000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டு வரும்பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்கருக்கும் அந்த யூதர்களுக்கும் உள்ள விதவைகளுக்கு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனை பெரிய டிவிஷன், ஒரு பெரிய திரட்டை வருது அங்கே சபைக்கு, ஆதி திருச்சபையிலே. அப்படி வரும் பொழுது அந்த ஒற்றுமையை காக்க வேண்டிய வேலை வந்து அங்கே அதை செய்யக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடிய பரிசுத்த இருக்கு. அவர் என்ன செய்யறாருன்னா அந்த ஸ்பிரிட் ஃபில்டு லீடர்ஸ் அங்கே செலக்ட் பண்ணுறதுக்கு அவர் உதவி செய்கிறார். அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:3 நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களை அங்கே ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது சபையில எல்லாருக்கும் அது பிரியமா இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அதை வந்து அங்கே திரைக்கு பின்னால் இருந்து செயல்படக்கூடியவர் இங்கே பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா அங்கே ஒற்றுமையை இருந்து அங்கே காக்கப்பட வேண்டும். அங்கே அனனியா சப்பிராவில் பரிசுத்தம் பாதுகாக்கப்பட வேண்டும். அங்கே செய்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சில எருசலேம் கவுன்சில் வந்து எருசலேம் கவுன்சில் சில டெசிஷன்ஸ் எடுத்தாங்க. எதுக்குன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பவுல் வந்து பிரயாணமாக போய் அங்கே நிறைய சபைகளை நிர்வகிக்கிறாரு. அங்கே சுவிசேஷம் சொல்லி இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறாரு. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, யூதர்கள் போய் அங்கே போய் நிறைய குழப்பம் பண்ணி நீங்கள் வந்து ஞானஸ்தானம் விருத்த சேதனம் பண்ணணும், நீங்கள் ரட்சிப்பு விசுவாசா மட்டும் போனாது, மனதிருந்தா மட்டும் போதாது, நீங்கள் விசுவாசத்தோட நீங்கள் வந்து விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி சில கட்டளைகள்லாம் எக்ஸ்ட்ரா போதனைகள்லாம் செஞ்சாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய குழப்படி வந்ததுனால அவங்கெல்லாம் வந்து ஆலோசனை சங்கத்தில் கேட்டாங்க. இங்கே ஆலோசனை சங்கம் எருசலேம் சபையினுடைய தலைவராக அந்த யாக்கோப் இருக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஒரு கவுன்சிலர் கூட்டி அங்கே சில டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. இந்த டெசிஷன்ஸ் வந்து உங்களோட பாரமான இந்த முக்கியமான விஷயங்கள் தவிர வேற எந்த பாரமான காரியங்களும் இடத்துல நாங்கள் சுமத்த மாட்டோம். இது வந்து எங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நலமாக கண்டது அப்படின்னு சொல்லி அவங்க எழுதுவாங்க. நீங்க அப்போஸ்தலர்களுடைய 15, 28, 29 வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இது வந்து எங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நலமாக கண்டது. அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு நலமாக கண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னா அவர் வந்து ஒரு ஒற்றுமையை
அல்லது சபையை வளர்ப்பதற்கு, கட்டி எழுப்புவதற்கு அவர் அங்கு ஒரு பாதுகாவலராக அங்கே பரிசுத்தாவியானவர் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களாகையால் பரிசுத்தாவியானுடைய ரோல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவரு இந்த சபை என்னுடைய கட்டி எழுப்பப்படக்கூடிய இந்த காரியத்தில் அவருடைய ரோல் வந்து மிகப்பெரிய ரோல்ங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது தான் நம்ம மகிமைப்படுத்துறது தான் அவர் பிரியப்படுவார். யார்? பரிசுத்தாவியானவர். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளா இருக்கிறது, அவரை மகிமைப்படுத்தி வாழ்வது தான் பரிசுத்த ஆவியானவர் பிரியப்படுவார். ஸோ அதனால பரிசுத்த ஆவியானவர் எப்போ பிரியப்படுவார்னா, நம்ம வந்து சாட்சிகளா ஜீவிக்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான ஒரு சாட்சிகளா எந்த சூழ்நிலையிலும் இருக்கிறதுக்கும், அவருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறதுக்கும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கும், பாடுகள் மத்தியிலையும் சந்தோஷமா கடந்து போவதற்கும் எல்லா வல்லமையும் பரிசுத்த ஆவியானவரை நம்ம கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, நம்ம இந்த குறிப்புகளை சிந்திச்சிருக்கோம். இப்போ வந்து ஒரு கன்க்ளூஷன் மாதிரி சொல்லி இதை முடிச்சிடறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா, அதை ஏற்கனவே நான் சொன்னேன். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் வந்து சடனாக வந்து அப்படியே எண்ட் ஆகிடுது, முடிஞ்சிருது. ஒரு அப்ரப்ட் எண்டிங் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அப்படி ஒருவேளை அந்த புக்கு முடிஞ்சாலும் பரிசுத்த ஆவியானுடைய திருப்பணி இன்னும் முடியவே இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வேலையை செஞ்சுட்டே இருக்கிறார். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்மளை கொண்டு அந்த திருச்சபையை கட்டி கொண்டு வருகிறார். நம்ம வந்து கண்காணிகளை வைக்கிறார், நம்ம விசுவாச சாட்சிகளாக வைக்கிறார். பல இடங்களில் நம்ம உபத்திரவ மத்தியில் நம்மளை பலப்படுத்துகிறார், நம்மளை தாங்குகிறார், நம்ம நடத்துகிறார். நம்ம வந்து யார்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லணும், யார் எப்படி நம்ம வாழணும், இயேசு கிறிஸ்துவை எப்படி பிரதிபலிக்கணும், இப்படி எல்லா விஷயங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அதை நம்ம என்ன பண்ண தொடர்ந்து நம்ம தான் எழுதணும். ஏன்னா அது அங்கே ஒரு முடிவு இல்லை. அங்கே அப்போ எப்போ முடியும் அப்படின்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுதுதான் அங்கே அதனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் முடியும். இப்போ அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் என்னன்னா அவங்களுடைய நடவடிக்கை இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து அங்கே சபையை கட்டி கொண்டு வந்தார். இப்பொழுதும் சபையை கட்டி கொண்டு இருக்கிறார். இனிமேலும் கட்டப் போகிறார், கட்டி முடிக்க போகிறாரு. ஸோ அந்த 3 காலகட்டத்திலையும் பரிசுத்த ஆவியானுடைய வேலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய வேலை என்னன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள்ல நம்ம என்ன ரோல்ல இருக்கிறோம், நம்ம வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருந்து அவருடைய செயல்பாடுகள் சித்தத்தை இந்த ஓவராலா நம்ம இந்த சபையினுடைய திருப்பணி இந்த வரலாற்றுல நம்ம வந்து நம்ம என்ன ரோல்ல இருக்கும், நம்ம என்ன நம்முடைய செயல்பாடு என்ன இருக்குங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம வந்து தேவனுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இந்த சபையை வந்து கட்டி எழுப்புவதற்கு ஒரு கண்காணிகளாக வைத்த அப்படின்னு சொல்லி நான் முதல்ல ஒரு வசனத்தை சொன்னேன். 20வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கு வந்து அவர் தான் என்ன பண்றாரு, கண்காணிகளாக மற்ற எல்டர்ஸ் எல்லாரையும் ஏற்படுத்துறாருன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த இடத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வந்து அவர் தான் வந்து இந்த சபையை நடத்தி கொண்டு போறார், அவர் தான் டைரக்ட் பண்றார், அவர் தான் செயல்படுத்துறார் அப்படிங்கிறதுக்கு அநேக ஆதாரங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் வசனம் வச்சிருக்கேன். சில வசனங்களை மட்டும் அப்படியே சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். நான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:3 பார்க்கும்பொழுது பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப பரிசுத்த ஆவியின் அப்ப வந்து பேதுருட்ட தான் பொய் சொன்னான் அந்த அனனியா. ஆனா பேதுரு சொல்றாரு, பரிசுத்த ஆவியினிடத்தில் நீ பொய் சொல்ல அப்படின்னு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு உன்னதமான ஊழியர். அவர் தான் ஒரு திரைவீர மறைவுக்கு பின்பாக இருந்து இந்த சபையினுடைய திருப்பணியை அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாருங்கிறது அங்கே நம்ம தெளிவாக புரிகிறது நமக்கு. அது மட்டும் இல்ல 7:51 அப்போஸ்தலர் 7:51 நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய பிதாக்களும் எதிர்த்து நின்னாங்க, நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த சபையை கட்டி கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து இவரை கொண்டுதான் கட்டி கொண்டு வருகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் இவரோட டைரக்டரா இருக்கிறாருன்னா, அப்ப அவருக்கு எழுத்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல 8:29 பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். அங்கே ஒரு ப்ராப்பர் டைரக்ஷனே கொடுக்குறார். நீ போய் அந்த ரதத்தோட சேர்ந்து கொள்னு சொல்லி பிலிப்புக்கு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10:19 ஆவியானவர் சொல்றார், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார். இது நான் ஏற்கனவே சொன்னேன், கொர்நேலியு வீட்டில் நடக்கிறது, பேதுருட்ட நடக்கக்கூடிய. நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன். இதெல்லாம் வந்து என்ன சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரே பேசுறாரு பேதுருகிட்ட. அப்போ அவர் டைரக்ஷன் கொடுக்குறாரு, நீ எதுக்கு சந்தேகப்படாத, நான் தான் அவங்களை அனுப்பியிருக்கேன், நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அதிகாரத்தில்
அவர்களுடைய கூட அதை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணி சொல்லுவார். அதை வந்து இவங்ககிட்ட வந்து சாட்சியா சொல்லுவார். அப்புறம் அப்போஸ்தலனுடைய 13வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள். இது ஸ்பெசிஃபிக்கா சபையார்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஆவியானவர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள். பர்னபாவையும் பவுலையும் பிரிக்கிறதுக்கு அவர் சொல்றதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனுடைய 16:6 பார்த்தீங்கன்னா, டோன்ட் ப்ரீச் காஸ்பல் இன் ஏசியா. அந்த இடத்துல ஏசியாவில் வந்து நீ வந்து வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரால் தடை பண்ணப்பட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பித்தினியாங்கிற தேசத்துக்கு போக ஒட்டாமல் பரிசுத்த ஆவியானவரால் தடை பண்ணப்பட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்ட்ராக்ஷன். பரிசுத்த ஆவியானவர் அந்த அப்போஸ்தலரோட பவுலோடையும் பேதுரோடையும் அவர் இடைப்பட்ட விதத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அவர் வந்து ஒட்டுமொத்தமா இந்த சபையை கட்டி எழுப்புவதில் அவருடைய ரோல் என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் நம்ம பார்த்துருக்கோம், இப்போ சிந்திச்சிருக்கோம். ஸோ நேரம் முடிஞ்சிருச்சு நமக்கு. அதனால உங்களுக்கு அந்த தலைப்பை மட்டும் சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். த ஹோலி ஸ்பிரிட் இஸ் தி சமரியா நான் சொல்றேன். இப்போ த ஹோலி ஸ்பிரிட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் பவர். அதாவது நீங்கள் பலன் அடைந்து அப்படின்னா அந்த பலனை வந்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த ஹோலி ஸ்பிரிட் இஸ் தி இனிஷியேட்டர் ஆஃப் தி மிஷன். அவர் வந்து நம்ம இடத்துல வந்ததுனால தான் திருச்சபை ஊழியம் வந்து தொடங்குகிறது. இப்போ எஸ்ஆவியானவர் இந்த உலகத்துக்கு வரலைன்னா திருச்சபை ஊழியம் தொடராது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொன்னார். அவர் வந்து அப்படிதான் சொன்னார், அவர் வந்தார். ஸோ த இனிஷியேட்டர் ஆஃப் தி மிஷன், த சோர்ஸ் ஆஃப் தி பவர், த இனிஷியேட்டர் ஆஃப் தி மிஷன். அதுக்கப்புறம் த எம்பவரர் ஆஃப் விட்னஸ், சாட்சி உள்ளவர்களாக உங்களை நிறுத்துறதுக்கு வல்லமையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த டைரக்டர் ஆஃப் தி காஸ்பல் எக்ஸ்பான்ஷன், பூமியின் கடைசி விருத்து கொண்டு போறது அவருடைய பணி தான், அவர் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பணி நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி உதவி செய்யறாருன்னா, பாடுகள் மத்தியில நமக்கு தாங்குகிறவராக இருக்கிறார், நம்மை தாங்கக்கூடியவராக இருக்கிறார். அப்புறம் சபையினுடைய ஒற்றுமைக்கும் அந்த பரிசுத்தத்துக்கும் அவங்க வந்து பாதுகாவலராக அவர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகையால் பரிசுத்த ஆவியானுடைய ஒரு ரோல் எவ்வளவு பெரிய ரோல் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி தான் பார்த்துருக்கோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.